அனைவருக்கும் வணக்கம். டெட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வாளர்கள் ஈஸியாக வெற்றி பெறுவதற்காக கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு கணிதம் 7ஆம் வகுப்பில் கேட்கக்கூடிய அதாவது தனி வட்டி கணக்குகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தனி வட்டி கணக்குகள் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸு, சைக்காலஜி, ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்முடைய டெட்டில் கேட்கப்பட்ட வினாக்களை பேஸ் பண்ணி அதற்கான ஷார்ட்கட்டோடு நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா? பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு தனி வட்டிக்கான ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. இப்போ P அப்படின்னா அசல், Nனா ஆண்டு, Rனா வட்டி விகிதம். இதை நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து எஸ்ஐனா தனி வட்டி. இப்போ ஒரு கணக்கு கொடுத்துட்டு இதில் N கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர் எத்தனை வருடம்னு ஒரு கணக்கில் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எண்ணை மட்டும் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டுட்டு வந்துடுங்க. இங்கே 100 இருக்குது. ஸோ கீழே இருக்குது, நான் மேலே போட்டுக்கிட்டேன். இங்கே மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் ஆண்டுக்கான ஃபார்முலா. அடுத்து வட்டி விகிதம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வட்டியை மட்டும் வச்சுக்கோங்க, வட்டி விகிதம். மீதி எல்லாத்தையும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 பை P இன்ட்டு N. இல்லை அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட்டு. அசல் கேட்குறாங்கன்னா அசலை மட்டும் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துடுங்க. N இன்ட்டு R. இப்போ புரியுதுங்களா? ஸோ இப்போ இது கணக்கில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது. தொகை, மொத்த தொகையை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதாவது நம்முடைய அசலையும் தனி வட்டியையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? மொத்த தொகை கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது இவ்வளோ தான் முக்கியமான ஃபார்முலா. எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. Pனா அசல், Nனா ஆண்டு, Rனா வட்டி விகிதம், எஸ்ஐனா தனி வட்டி. அடுத்து மொத்த தொகை அசல் ப்ளஸ் தனி வட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ முதல் கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 25,000. இங்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட்டு அசல் 25,000 கொடுத்துட்டாங்க. அடுத்து 8% வட்டி விகிதம். அப்போ R என்னது? 8. ஆண்டு 3 ஆண்டுகள், அப்போ நம்பர் ஆஃப் இயர் 3. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 25,000, N என்னது? 3, R 8 பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிட்டேன். மீதி என்ன இருக்குது? 250, 3 24. ஸோ இது பெருக்குனா என்ன வருது? 25ஐயும் 24ஐயும் பெருக்குனா 5 20, மீதி 2, 2 8, 8 2 10. 2 10க்கு 0, மீதி 1, 2 4 1 5,
0 0 6 ஏற்கனவே ஒரு 0 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வருது? 6000. இதற்கான தனி வட்டி எவ்வளோ? 6000. புரியுதுங்களா? ஸோ அடுத்த கணக்கு போகலாம். குமரன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. SI = PNR/100. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? P கொடுத்துருக்காங்களா? இல்லை. என்ன கேட்குறாங்க? அசல் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ P தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து மீதி என்னென்ன கொடுத்துருக்காங்க? 10% வட்டி வீதம். அப்போ R தான் 10. N 2 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா N. தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 750. ஸோ எது எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 750. P எவ்வளோ தெரியாது. N எவ்வளோ? 2. R 10/100. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தெரிஞ்சதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு தெரியாததெல்லாம் ஒரு சைடு கொண்டுட்டு வந்துடணும். அப்போ கொண்டுட்டு வந்தால் வந்துடுச்சிங்களா? ஒரு 0க்கு ஒரு 0, 1 2 2, I 2 10. அப்போ 750ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன வருதுங்க? 3750. இதுதான் P. புரியுதுங்களா? ஈஸியாக தானே இருக்குது. அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? எத்தனை ஆண்டுகளில் ரூபா 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும் கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5600 பிரின்சிபல் அமௌண்ட்டு. இது எத்தனை சதவீதம் வட்டியில்? 6% வட்டியில் எவ்வளோ உயருது? 6720. இதுதான் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? எத்தனை ஆண்டுகளில்? அப்போ N கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. SI = PNR/100. ஸோ இதில் P கொடுத்துருக்காங்க, இங்கே எழுதிக்கலாம். N தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். R கொடுத்துட்டாங்க, எழுதிட்டேன். ஸோ இப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது, என்னும் தெரியாதுன்னா ஒரு கணக்கில் நீங்கள் 2 வேல்யூ தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணக்குக்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு குழு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எஸ்ஐயை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவை ஃபஸ்ட்டே பார்த்தோம். மொத்த தொகை ஈக்குவல் அசல் ப்ளஸ் தனி வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 6720. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5600. அப்போ தனி வட்டி இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டி வச்சுக்கிட்டு இந்த அசல் இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தால் மைனஸ் ஆகிடுமா? அப்போ இது மைனஸ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 0க்கு 0, 2, 7 6 பெருசுனா 1, 6 5 பெருசுனா 1120. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எண்ணு. ஸோ எண்ணை தவிர மீது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டுட்டு போங்க. 1120 × 100 / 5600 × 6. இப்போ 2 0க்கு 2 0 அடித்தாச்சு. 1 56 56, 2 56 112. அப்போ 20 இருக்குது. அப்போ மீதி டிவைட் பண்ணுங்க. 3 2 6, 2 20. அப்போ 10/3 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலான்னா, இங்கே பாருங்கள், 3 அப்படியே வச்சுக்கோங்க அடிமானத்தில். 3ஓட எந்த நம்பரை பெருக்குன்னா 10க்குள்ளே ஒரு நம்பர் வரும். 3 3 9. மீதி இங்கே 1 இருக்குது. ஸோ இதுதான் எண்ணு. 3.25 வருஷம். அது எப்படி கணக்கு பண்ணலாம்? 3 பெருக்குனா 9, 9ஓட 1 கூட்டினா 10. அப்போ 10/3. இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அப்போ எண் என்னது?
3.25. ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த கணக்கு போகலாமா? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். அப்போ அசல் எவ்வளோ? P = 52,000. அடுத்தது 4 ஆண்டுகள் கழித்து, அப்போ N 4. சதீஷ்குமார் மொத்தம் 79,040 மொத்த தொகையாக செலுத்துகிறாரு. அப்போ மொத்த தொகை ஏ எவ்வளோ? 79,040 ரூபா. அப்போ அவன் என்ன கேட்குறான்? எவ்வளோ வட்டி கொடுத்துருப்பாரு, சரிங்களா? வட்டி வீதம் கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. SI = PNR/100. இப்போ P கொடுத்துட்டாங்க 52,000. ஸோ N 4, R தெரியாது 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நான் ஏற்கனவே போன கணக்குலேயே சொன்னேன். என்னென்னா 2 வேல்யூ தெரியாத வேல்யூ இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தெரியாத வேல்யூ 2ல் எதுக்கா ஒன்று குழு கொடுத்துருப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்கிறது 6. ஸோ இது அப்படியே தான் இருக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதற்கு தான் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை கொடுத்தா மொத்த தொகையில் அசலை கழிச்சிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? தனி வட்டி கிடச்சிரும். இப்போ மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். 0ல் 0 போயிடும், 4ல் போகாது, அப்படியே போட்டுக்கோங்க. 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. அப்போ 27,040. புரியுதுங்களா? அப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? தெரியாத வேல்யூ ஒரு சைடு வச்சுட்டு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டுட்டு வர போகிறோம். 27,040 × 100/52,000 × 4. 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0 அடித்தாச்சு. இப்போ ஒரு நாள் 4, 5 20, 6 24, மீதி 3, 5 20, 6 எடுத்தாங்க, 7 28, மீதி 2, 5 20, 6 24. ஓகேங்களா? ஸோ அடுத்து 52 அடித்து பாருங்கள். 2 4, மீதி 1, 6 2 12, 2 6, 6, மீதி 1, 8 2 16. திரும்பவும் 2ஆலே அடிக்கலாம். 13 2 26, 1 2, மீதி 1, 6 2 12, மீதி 1, 9 2 18. புரியுதுங்களா? இப்போ 13ஆல் பண்ணி பாருங்கள். 13 13, 13 39. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? R = 13%. புரியுதுங்களா? கணக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை இந்த வீடியோவை பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்த கணக்கு, அசல் 46,000. P எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 46,000 கொடுத்துட்டாங்க. ஆண்டு N 1 year 9 month. அடுத்தது பார்த்திங்கன்னா தனி வட்டி மூலம் மொத்த தொகைனா ஏன்னு வச்சுக்கலாம், 52,440. ஸோ இதில் நமக்கு தெரியும் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். அசலை கழிச்சா என்ன வரும்? 6,440. ஸோ இதுதான் SI. ஸோ இதுக்காக தான் அவன் குழு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம R கண்டுபிடிக்க போகிறோம். வட்டி வீதம் 6. ஸோ இதில் ஒன்றே மட்டும் பாருங்கள், N. அதாவது இது வரைக்கும் நம்ம ஆண்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 ஆண்டு, 4, 5 ஆண்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மாதம் கொடுத்துருக்காங்களா, இப்போ எப்படி கொடுத்தாலும் 3 மாதம் கொடுப்பாங்க, இல்லை 6 மாதம் கொடுப்பாங்க, இல்லை 9 மாதம் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது மொத்தம் எத்தனை மாதம்? 12 மாதம். 12 மாதத்தில் 3/12ன்னு எழுதணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/4. அடுத்து 6 மாதம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 2/4ன்னு டைரெக்டாக எழுதிடலாம். 9 மாதம்னா 3/4.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து 3 மாதம்னா 3/12ன்னு போட்டு ரொம்ப லென்த்தாக கொண்டுட்டு போக வேணாம். அதே மாதிரி நாட்கள் கொடுக்குறாங்கன்னா பாருங்கள், 73 நாட்கள், 146 நாட்கள், 219 நாட்கள், 292 நாட்கள். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னா 1/5, 2/5, 3/5, 4/5ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த கணக்கில் நான் போடுற பாருங்கள். இப்போ நமக்கு வந்து என்ன தேவை, 6 தான் தேவை. ஸோ இப்போ திரும்ப எப்பயும் போல் ஃபார்முலா போட்டுடுறேன். PNR/100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 6440. 100 இங்கே தூக்கி போட்டுறேன். அசல் வந்து 46,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், 6 தான் கண்டுபிடிக்கணும். எண்ணுக்கான ஃபார்முலா என்னது, இதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வருடம் 9 மாதம் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 + 9 மாதத்தை எப்படி எழுதலாம், 3/4ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இது 2 கிராஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் 4, 4ஓட 3 கூட்டினா 7, அப்போ 7/4. 7/4னா ஸோ இது வந்து என்னவாயிடும், தலைகீழாக போகும்போது இப்போ மேலே 4 வந்துடும். இந்த 7 மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ மீதி என்ன இருக்குது, 6. எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0. உங்களுக்கு சுத்தமாக தெரியலனா நீங்கள் என்ன பண்ணலாம், 2ஆலேயே டிவைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2 4, 2 6, 2 4. அடுத்தது 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 7, 5 35, 6 42, 7 49, 8 56, 9 63, மீதி 1 14, 7 14. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 23ஆல் தான் டிவைட் ஆகும். டிவைட் பண்ணி பாருங்கள். 4 23 92. அப்போ 4 2 8. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது, 8. ஓகேங்களா. கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மாதமும் வருடமும் சேர்த்து கொடுக்கும்போது மாதத்தை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும், 3 மாதமாக இருந்தால் 1/4, 6 மாதமாக இருந்தால் 2/4, 9 மாதமாக இருந்தால் 3/4 அப்படின்னு போட்டுக்கணும். அதுவே வந்து நாட்கள் கொடுக்குறாங்கன்னா 73 நாட்களுக்கு 1/5, 146 நாட்களுக்கு 2/5, 219 நாட்களுக்கு 3/5, 292 நாட்களுக்கு 4/5. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய இயரோட ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் நம்ம கொண்டுட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடைசி கணக்கு 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தனி வட்டி கணக்கில் ஓர் அசலை ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்கிறது. அப்போ அசலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். R கொடுத்துட்டாங்க 10, N கொடுத்துட்டாங்க 5. இது வந்து அசல் கிடையாது, 10,050 உயர்கிறது. அப்போ A மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, அசல் கேட்குறாங்க. அசல் வந்து என்னது, P கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அசலும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னது, A = P மைனஸ் என்னது SI, P + SI. அசலையும் தனி வட்டியையும் கூட்டினா நமக்கு மொத்த தொகை கிடைக்குமா. இப்போ நமக்கு என்ன தேவை, பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் தேவை. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு P தெரியாது. ஓகேவா. அடுத்தது SI, இதுக்கான ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, PNR/100. ஸோ A இப்போ இதில் பாருங்கள், இதில் P காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டா 1 + Pக்கு பதில் நாங்கள் 1 போட்டோம். ஏன்னா 1 × P
பி வந்துடும். ஸோ இதில் பி எடுத்துட்டா மீதி இருக்கிறது என்னது nr/100. இது புரியுதுங்களா? ஸோ இப்போ இதனுடைய வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,050. பி தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 1 + n எவ்வளோ? 5. ஆர் எவ்வளோ? 10/100. இப்போ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 + 5 × 10 50/100 × 10,050. ஸோ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 100 100 100ஓட 50 கூட்டினா 150. ஸோ அப்போ பி × 150/100 × 10,050. ஸோ நமக்கு என்ன தேவை? பி தான் தேவை. ஸோ அப்போ பி அப்படியே வச்சுக்கிட்டு அசலை இது அப்படியே இந்த சைடு கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும் தலைகீழாக. 10,050 × 100/150. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 15. 2 10 3 5 1 3 3 9 மீதி 1 10 3 9 மீதி 1 15 5 5. ஸோ 0 வந்துடும். ஸோ இதை பெருக்குனா என்ன வருது? 3,350 × 2 பி. இப்போ பெருக்குங்க. 0 2 0 I2 10க்கு 0 மீதி 1 2 6 1 7 2 6. ஸோ அப்போ பி எவ்வளோ? அசல் வந்து 6,700. புரியுதுங்களா? நான் இதை ரொம்ப பெருசாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ அதற்கேற்றவாறு தான் நம்ம கணக்கு போட முடியும். ஸோ இதில் அசல் வந்து நம்ம கொடுக்கல, அசலை தான் கண்டுபிடிக்க சொல்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, வட்டி விகிதம், அடுத்தது ஆண்டு வச்சு இதை மட்டும் ஒரு சைடு கொண்டுட்டு வந்துடலாம். அவன் வந்து தனி வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்கான்? மொத்த தொகை. மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னது? அசல் ப்ளஸ் தனி வட்டி. ஸோ இதில் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நமக்கு தேவையானது பிஏ மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒன்றா கொண்டுட்டு வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு அசல் கிடைக்குது, ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஈஸியாக ஒரு மார்க் எடுத்துடலாம். அடுத்த வீடியோவில் கூட்டு வட்டி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.